ஓம் வாகர்தா இவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 31ஆம் நாள் 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றோடு வைகாசி மாதம் நிறைவு பெறுகிறது. வைகாசி நிறைவு பெற்று நாளைய தினம் திங்கட்கிழமை 15ஆம் தேதி ஆனி மாத சங்கரகாந்தி, ஆனி மாத பிறப்பு. இன்றோடு இந்த வைகாசி நிறைவு பெறுகின்றது. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று பிதிர்களை வேண்டி வழிபாடு செய்வதற்குரிய திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் அமாவாசை விரதம். அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரதமாக இருந்து அவர்களை வேண்டி இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் பிரார்த்தனை எல்லாம் செய்து அவர்களுடைய புகைப்படங்களை எடுத்து மஞ்சள் தண்ணியாலே கழுவி விபூதி குறி வைத்து சந்தனம் குங்குமம் சாத்தி மலர் மாலைகள் முடிந்தால் சாத்தி மலர்கள் தூவி சாம்பிராணி தூவமிட்டு அன்றைய தினம் விரதமாயிருந்து சமைக்கின்ற உணவுகளை பிதிர்களுக்கு படைக்கின்ற பொழுதிலும் பிதிர்களுடைய ஆசி எப்பொழுதுமே நிறைந்ததாக இருக்குமாம். அவ்வாறு சிறப்போடு கூடிய இந்த அமாவாசை நாள் தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம். இப்போ பொதுவாக ஆடி அமாவாசை தை அமாவாசை என்றால் மட்டும்தான் இந்த அப்பா அம்மாவுக்கு கடமைகள் செய்கிறதுங்கிற வழக்கம் வந்துட்டு ஒவ்வொரு மாதங்கள் தோறும் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைக்கு நம்மை கொண்டு வந்த பெற்றோர்களை அவர்கள் மறைந்த பின்பு ஒவ்வொரு மாதங்கள் தோறும் இந்த அமாவாசையிலே விரதம் இருந்து அவர்களுக்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து தர்ப்பணங்கள் கொடுத்து தானங்கள் கொடுத்து ஆலயத்திலே சென்று மோட்ச அர்ச்சனைகள் செய்து மோட்ச தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த பிதிர்கள் மனம் மகிழ்ந்து எல்லா சிறப்புகளையும் கொடுப்பார்களாம். அவ்வாறு சிறப்போடு கூடியது இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே இந்த ஆனி உத்திரத்தை முன்னிட்டதாகிய மகோத்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. யாழ்குழா நாட்டிலே பருத்தித்துறை சிவன் தேவஸ்தானம் என்று போற்றப்படுகின்ற புலோலி ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பிகா சமேத பசுபதீஸ்வரர் சிவன் தேவஸ்தானத்திலே 15 நாட்கள் உற்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சங்கானை ஓடைக்கரை சிவன் தேவஸ்தானத்திலும் இந்த உற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெறுகின்றன. அதே போல் கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டம் சம்மாந்துறை வீரமுனை ஸ்ரீ சிந்தாய் யாத்திரை பிள்ளையார் ஆலயத்தில் இந்த ஆனி உத்திரத்தை முன்னிட்டதாகிய இந்த உற்சவம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது ஆனி உத்திரத்திலே தீர்த்த உற்சவம். அவ்வாறு சிறப்போடு கூடிய இந்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது அங்கே யாகசாலையிலே சிறப்பான ஹோமங்கள் நடைபெறும். இந்த அக்னியின் மூலம் செய்யப்படுகின்ற வழிபாடு உற்சவம் என்கின்ற பொழுதே அதனுடைய சரியான பொருள் உன்னதமான யாகம். அங்கே யாகத்துக்கு தான் முக்கியம். இந்த உற்சவ காலங்களிலே மேற்கு நோக்கிய யாகம் அமர்ந்திருக்கும். அங்கே யாகத்திலே அக்னியின் வழிபாடு. இந்த அக்னி தேவனுக்கு 7 நாக்குகள்
7 நாக்குகளுக்கும் 7 பெயர்கள். கிரண்யா, கனகா, ரக்தா, கிருஷ்ணா, சுப்ரபா, அதிரக்தா, பகரூவா என்று இந்த நாக்குகளுக்கு பெயர்கள். இந்த 7 நாக்குகளும் 7 வகையான சுவைகளை கொண்டது. அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த அக்னி வழிபாடு என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.